ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பினை பற்றின நியூஸ் பார்க்க போகிறோம். என்ன வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு மாவட்ட நலவாழ்வு சங்கம். ஓகேங்களா? இதில் வந்து விண்ணப்பிக்கிற கட்டணம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா, கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி தேதி 16/12/2024. மொத்த பணியிடங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 56. தேர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேர்வும் கிடையாது. சம்பளம் வந்து 34,000. அது போஸ்டிங் ஏற்ற மாதிரி சம்பளம் வந்து வேரி ஆகும். விண்ணப்பிக்கிறது வந்து ஆஃப்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த நியூஸ் பற்றி தெரியாது. அவங்களுக்கு தெரிகிறப்ப அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் எங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இந்த வேக்கன்சி இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து கீழே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம பாக்ஸே பார்த்துருவோம். நேம் ஆஃப் த போஸ்ட் டென்டல் டாக்டர். இதுக்கு வந்து எத்தனை போஸ்ட் இருக்குன்னா 2 போஸ்ட்டு. பிடிஎஸ் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தவங்க 34,000 சம்பளம். டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10th 12th முடிச்சிருக்கணும். 13,800 சம்பளம். லேபர் எம்ஹெச்சி லேப் டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் அது முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா ஒரு போஸ்ட்டு, 13,000 சம்பளம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது முடிச்சிருந்தவங்களுக்கு வந்து 34,000 சம்பளம். டிஸ்பென்சர் அவங்க வந்து டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். 15,000 சம்பளம். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 3 போஸ்ட் இருக்குது. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா போதும். 8,500 சம்பளம். ஆயுஷ் கன்சல்டன்ட் 2 போஸ்ட் இருக்குது. பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும். 40,000 சம்பளம். தெராபெட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நர்சிங் தெராபெட்டிக் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தவங்களுக்கு வந்து 13,000 சம்பளம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரியில் வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதும். 12,000 சம்பளம். மெடிக்கல் ஆஃபீஸர் எம்பிபிஎஸ் முடிச்சுக்கணும். 5 போஸ்ட் இருக்குது. 60,000 சம்பளம். ஸ்டாஃப் நர்ஸ் பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் வந்து 18,000 சம்பளம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 14,000 சம்பளம். அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும். அது வந்து 14,000 சம்பளம். ஃபார்மசிஸ்ட் பிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். 17,000 சம்பளம். ஃபார்மசிஸ்ட் பிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்கணும். 17,000 சம்பளம். எம்பிஹெச்டபிள்யூ 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி தான் போதும். 8,500 சம்பளம். டென்டல் டெக்னீஷியன் வந்து டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் முடிச்சுக்கணும். 12,600. பிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி பிசியோதெரபிஸ்ட் டிப்ளமோ இன் பிசியோதெரபிஸ்ட் 13,000. செக்யூரிட்டி கார்டு வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி தான் போதும். 8 போஸ்ட் இருக்குது. 8,500. சானிடரி ஒர்க்கர் வந்து 8th பாஸ் பண்ணி தான் போதும். 8,500 இருக்குது. குக் கம் கேர் டேக்கர் 10 மற்றும் 12வது முடிச்சிருந்தா போதும். 8,500 சம்பளம். மொத்த பணியிடங்கள் 56. 8வது பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய பேர் 8வது படிச்சுட்டு ஏதாவது வேலை இருக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த இதெல்லாம் அருமையான வேலை வாய்ப்பு. இதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கடைசி வரை என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். எதுக்குன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது அதெல்லாம் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். எப்படி விண்ணப்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் லெட்டரில் வச்சு. செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பி பிளாக்கு 2வது மாடி மாவட்ட ஆட்சியர் வளாகம் சத்துவாச்சேரி வேலூர் மாவட்டம் வேலூர் 632-009 தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்கன்னு தொலைபேசி எண் போட்டிருக்காங்க. அது முடிஞ்சு இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மையும் எடுத்துருவோம். அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருவேன். அதனால் பயப்பட தேவையில்லை. அதுக்குன்னு தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் வேணாம். இந்த இருக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை டிக் பண்ணிக்கிறங்க. இதில் டிக் பண்ணிவிட்டு மாவட்ட நலவாழ்வு சங்கம் இப்போது வேலூர் மாவட்டம் இருக்குது. அதில் இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதுக்கப்புறம் தகப்பனார் பெயர்னு சொல்லியிருக்கல அந்த இதில் அவங்க அப்பா பேர், பிறந்த தேதி, வயதை எழுதிடணும். பிறந்த தேதினா இப்போ ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த்து, அது என்ன வயசு அப்படின்னு மற்றும் அப்படின்னு போட்டு உங்கள் வயசு எழுதிடுங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் இந்த மேலே நீங்கள் டிக் அடிச்சிங்கல்ல அந்த பணியை வந்து இங்கே எழுதிருங்க. என்ன பணிக்கணும், மெடிக்கல் ஆஃபீஸரா இல்லை வாட்ச்மேனா இந்த நர்ஸா, அது என்ன விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பணியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. கல்வி தகுதி அப்படின்னு போட்டு உங்களை கல்வி தகுதி என்ன இருக்கோ 8th 8th, எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ்னா பிடிஎஸ்ஸு, நர்சிங்னா நர்சிங்கு, டிகிரினா டிகிரி அதை எழுதிருங்க. சாதி சான்றிதழ் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை எழுதி தான். பிசி எம்பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அதெல்லாம் எழுதிட வேண்டியதான். ஆதார் எண் அதோட வச்சுட்டு அது நகல் எல்லாத்துக்குமே நகல் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் நகல் வச்சிடணும். கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி உங்களோட தொலைபேசி எண்ணை எழுதிட்டு இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து எழுதிருங்க.
முன் அனுபவம் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரின்னு 2 கேட்டிருக்காங்க. நிரந்தர முகவரியை இந்த இடத்துல எழுதிருங்க. அதுக்கப்புறம் இடம் தேதி, இதில் வந்து இடம் தேதி போட்டு கண்டிப்பாக உங்களோட சைன் இருக்கணும். நிறைய பேர் சைன் போடாமல் அனுப்பிச்சுடுவாங்க. சைன் போடாமல் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் அனுப்பிச்சாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டாக்குமெண்ட் ஃபோட்டோ காப்பீஸ் டு பி அட்டாச்டு வித் அலாங் வித் த ஃபில்டு அப்ளிகேஷன். நீங்கள் எல்லாத்துக்குமே என்னென்ன சான்றிதழ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இதோட வச்சு அதை அனுப்பிச்சிடுங்க. ஜெராக்ஸ் காப்பி இல்லாமல் எதுவும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்காங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபோல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அந்த பிடிஎஃப் ஃபைலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் ஒரு வேலை வச்சதில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.